நீங்க ஒரு குழந்தைக்கு அப்பாவோ இல்ல அம்மாவோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். நம்ம குழந்தைங்கள டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், ஆஹ் பெரிய கம்பெனியில ஹையர் ஆகி ஒரு நிறைய சம்பாதிக்கணும், ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆக்கணும். ஏகப்பட்ட கனவுகள் நமக்கு இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு இந்த ஹையர் ஸ்டடிஸ் கொண்டு போகணும், இந்த இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல அவங்கள பிளேஸ்மெண்ட் பண்ண வைக்கணும், இப்படியும் கனவுகள் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி நிறைய பேருக்கு கிடைக்காமலே போயிருக்கலாம், நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. பட் இதே கனவுகள் நம்ம குழந்தைங்களுக்கு வர்றப்போ ஆஸ் அ பேரண்டா நம்ம அவங்கள தடுக்க முடியாது. அவங்களோட கனவுகள் ஓகே, அவங்க கிட்டயே இருக்கட்டும், அவங்க அதுக்கு ட்ரை பண்ணட்டும், நம்ம அவங்களோட வழியில விட்டுறலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். நிறைய பேர் அப்படித்தான் நினைப்பாங்க. சோ இந்த மாதிரி டைம்ல அவங்க நினைச்ச அந்த கனவுல அவங்கள சக்சஸ் கொண்டு வர வைக்கிறது எப்படி? நமக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இருந்திருக்கும், பட் நம்மளோட ஜீன், அதாவது நம்ம குழந்தைங்க அதே விஷயத்த கேட்பாங்க. நமக்கோட விதி இந்த மாதிரி அமையலாம். சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸாம ஃபேஸ் பண்ண வைக்கலாம்? நான் சொல்றது எந்த எக்ஸாமா இருந்தாலும் சொல்றேன். எதர் கரியர் எக்ஸாமா இருக்கலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நிறைய பேருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு கனவு இருக்கும். நிறைய பேருக்கு நான் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதிட்டு போகணும்னு கனவு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும், ஃபாரின் போய் படிக்கணும், ஜிஆர்இ ஜிமேட் இதெல்லாம் எழுதணும், இந்த மாதிரி எல்லாம் கனவுகள் இருக்கு. வளர வளர இந்த கனவுகளும் வளரும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம அவங்களுக்கு பெர்ஃபெக்டான கைடன்ஸ் நமக்கு எப்பவுமே நம்ம கொடுக்கணும். நம்மளும் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருப்போம். கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம படிக்கிறப்போ ஒரு 3 மாசம் இருந்தா போதும், 6 மாசம் இருந்தா போதும், படிச்சிடலாம், எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் படிப்போம். நிறைய எக்ஸாம் ஸ்கூல்ஸ்ல காலேஜ்ல எழுதிட்டு வந்துட்டு நம்ம இந்த கரியர் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம படிப்போம். பட் என்ன ஆகும்னா, இந்த 3 மாசம் 6 மாசம் ட்ரை பண்ணியும் நம்மளால கிளியர் பண்ண முடியாது. ஏன்? இந்த எக்ஸாம்ஸே 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகியும் நிறைய பேர் கிளியர் பண்ண முடியாம இருப்பாங்க. See, basic thing is, இங்க இன்டெலிஜென்ஸ் மேட்டர் கிடையாது. எல்லாருமே இன்டெலிஜென்ட் தான். நம்ம எப்படி அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்றோம், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி நம்மளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்க யூஸ் பண்ணணும், நம்ம எப்படி ஒரு ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணணும், நம்ம அந்த ரீசனிங்கா கரெக்டா யோசிக்கணும், இதெல்லாம் தான் அங்க ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு 50% படிக்கிறோம்னா 50% நம்மளோட ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். படிக்கிறதுக்கும் அந்த ஸ்கில் முக்கியம். சோ நான் சொல்ல வர்றது, எப்படி இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் குழந்தைங்கள்ல இருந்தே அவங்களுக்கு டெவலப் பண்ணலாம்ன்றதுதான். சோ நான் என்ன என்னோட கோர்ஸ்ல பண்ண போறேன்னா, அவங்களுக்கு எப்படி ஒரு மெமரி மாஸ்டர்ஸ் கொடுக்கறது, ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா அவங்களால எப்படி அதை ஈஸியா மனப்பாடம் பண்ண வைக்கிறது, எப்படி அவங்களை எழுத வைக்கிறது, எப்படி புரிஞ்சு படிக்கிறது, எப்படி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கேம்ஸ், ஒரு அழகான ஒரு கேம்ஸை வச்சு அவங்களை எப்படி அந்த கான்செப்ட் புரிய வைக்கிறது, ஒரு ரீசனிங் ஸ்கில்ஸ்னா எப்படி வேற மாதிரி யோசிக்க வைக்கிறது அவங்க. இதெல்லாம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொண்டு அவங்கள நான் ட்ரெயின் பண்ண போறேன். ஸோ ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்து அவங்க இதை கத்துக்கிட்டே வந்தாங்கன்னா டில் 12th வரைக்கும் நான் இந்த கோர்ஸ் கொண்டு போகலான்னு இருக்கேன். பட் இனிஷியலி ஐம் ஸ்டார்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கோர்சஸ் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ 12th வரைக்கும் அவங்க முடிச்சுட்டு ஆஃப்டர் காலேஜ் போற டைம்ல கூட அவங்களால இந்த கோர்ஸை பார்த்துக்க முடியும். ஸோ எப்படி இந்த ஒலிம்பியாட் ஸ்கில்ஸ் இது எல்லாமே அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண வைக்கணும் இப்படின்றது தான் என்னோட கோர்சஸ். ஸோ இந்த மாதிரி அவங்க ட்ரெயின் ஆனாங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமையும் தட் வில் பி a கேக் வாக் ஃபார் தம். ரொம்ப ஈஸியா, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம அவங்களால ஈஸியா எந்த எக்ஸாமையும் சூப்பரா கிளியர் பண்ணிட முடியும். ஜஸ்ட் இமேஜின், நம்ம குழந்தைங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்காங்க,
நம்ம குழந்தைங்க ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாப்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. நம்ம குழந்தைங்க ஃபாரின்ல படிக்கிறாங்க, என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஒரு பெரிய பேர் புகழோட வாழ்றாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதை எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம அச்சீவ் பண்றதுன்றதுதான் என்னுடைய கோர்சஸ். அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் எப்போ வராதுன்னா நமக்கு விஷயம் தெரியறப்போ இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வராது. அது சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டாதான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காம்படிஷன் எடுத்தாலுமே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கவே மாட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை கோர்ஸ் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ஐ வில் ரிலீஸ் மை வெபினார். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ பேரண்ட்ஸ் அண்ட் உங்கள் கிட்ஸுக்கும் ஐ வில் கிவ் அ வெரி குட் சப்போர்ட். ஸோ என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இஸ் lavanya.patabi. என்னோட அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. ஐ வில் பி அப்லோடிங் வீடியோஸ் இன் மை யூடியூப் சேனல் ஆல்சோ. மை யூடியூப் சேனல் இஸ் Mind Mastery Marathon. And I will let you know when I start my webinar. Join my webinar so that we will raise each of our kids to a higher level. Thanks.